இப்ப இருக்கிற பிரசிடென்ட்களே நம்ம பேரை டேமேஜ் பண்றாங்க. கவுன்சிலர் உங்களுக்கு ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த அம்மா பேர்ல வேலை நடத்திருக்கு. எனக்கே தெரியாது சார். 5 வருஷமா நான் சொல்றேன் சார், யார் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எந்த வேலை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னதை எப்ப சொன்னாலும் தெரியாது. செயலினால நான் திரும்ப போய் பார்த்தாலும் தெரியும். ஒன்றிய கவுன்சிலர் அப்படின்னு சொன்னாலே இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேலைங்கிறது எனக்கே இப்பதான் சார் தெரியும். இந்த 5 வருஷமா இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நாங்கெல்லாம் மீண்டும் மகன்கிட்ட போறதுன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. எந்த ஒப்பந்தக்காரர் அதை போட்டாருன்னு ஆய்வு பண்ணுங்க சார். எனக்கு இல்லைன்னா அது ஏதாவது டேமேஜ் ஒரு கிளியர் போட்டு அதை நல்லா கொடுக்கணும் இல்லை சார். குழந்தைங்க போய் நாளைக்கு ஏதாவது விழுந்து ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு யார் சார் பதில் சொல்லுவாங்க? ஒரு விஷயத்த கூட ஒரு பப்ளிக்கான ஒரு கிராம சபை கூட்டத்திலேயே பரப்பி விடுறாங்க. அடுத்தடுத்து எலெக்ஷன்ல எல்லாம் நிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ மக்கள் மத்தியில இப்ப இருக்கிற பிரசிடென்ட்களே நம்ம பேரை டேமேஜ் பண்றாங்க. கவுன்சிலர் உங்களுக்கு ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப நான் அதையும் வந்து அன்னைக்கு இருந்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், சேர்மன்ட்டையும் சொல்லிட்டேன். பப்ளிக் மீட்டிங்ல இந்த மாதிரி எல்லாம் பேசுறப்போ நீங்க அப்ப அதுக்கான சரியான பதிலடி நீங்க கொடுத்துருக்கணும். இல்லையா எங்களுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்றதுக்காக எங்களுக்கு அந்த ஆதாரத்தை கொடுங்க. நான் இப்ப வந்து இந்த கூட்டத்துல வைக்கிறேன், அந்த கூட்ட பொருளை எடுத்துக்கங்க. எனக்கு அடுத்த வர கூட்டத்துல இந்த என்னோட கவுன்சிலருக்கு எனக்கு எவ்வளவு வேலை நடந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து தவறான ஒரு இதை வந்து கிராம சபை கூட்டத்துல பரப்புறாங்க. 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த அம்மா பேர்ல வேலை நடத்திருக்கு. எனக்கே தெரியாது சார். எங்கனையாவது ஒரு கவுன்சிலர் பேர் போட்டிருக்காங்களா? இல்ல ஏன்னா நீங்க கட்சி எதுவாவோ இருக்கட்டும், கவுன்சிலர் நாங்க தானே சார். அப்போ அந்த இடத்துல எங்க இதுல இருந்து வர்றப்ப இங்க பேர் போட்டுக்கணும். போடுறது இல்லை, அதை நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க கட்சி முறையாக கூட போயிட்டு போகுது, அது நம்மளுக்கு தேவையில்லாம விட்டாச்சு. பட் ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர்னால போட்டிருக்கணும். அப்புறம் அந்த ஏரியால வேலை செஞ்சு இதுவும் 5 வருஷமா நான் சொல்றேன் சார், யார் வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எந்த வேலை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னதை எப்ப சொன்னாலும் தெரியாது. செயலினால நான் திரும்ப போய் பார்த்தாலும் தெரியும். இந்த ஒன்றிய கவுன்சிலர் அப்படின்னு சொன்னாலே இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேலைங்கிறது எனக்கே இப்பதான் சார் தெரியும். இந்த 5 வருஷமா இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இங்கேயும் எதுவும் நடக்கிறது இல்லை, அங்கேயும் எதுவும் நடக்கிறது இல்லை சார். எப்படி நாங்கெல்லாம் மீண்டும் மகன்கிட்ட போறதுன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.